நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி 2025 யாருக்கு யோகம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. சனிப்பெயர்ச்சி குறித்த உங்களது பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய ஜோதிட கலாநிதி திருமிகு சுபாஷ் பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். குறிப்பாக அந்த சனிப்பெயர்ச்சியை எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலாங்க சார்? சனிப்பெயர்ச்சிங்கிறது அது ஒரு பெரிய மந்திரமோ மாயமோ அல்ல. சனிப்பெயர்ச்சிங்கிறது மக்கள் ஜனங்கள்ல வெவ்வேறு பண்புகள், வெவ்வேறு நிலையானவர்கள், வெவ்வேறு டைப்பான பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு தரப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு ராசியா நம்ம பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. அப்ப 12 வகையான குணாதிசயங்களுடைய மனிதர்கள் இங்க இருக்கிறார். அதுல நட்சத்திரம் மாறும். அப்ப 27 வகையான, அதுல 3 பாதங்கள் 4 பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு 27 4. அப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு 108 வகையான ஜனங்களை பத்தி பேசுறோம். அப்போ அதுலயும் பாகங்கள் இருக்கு. ஆனா சனிப்பெயர்ச்சி ஆனது ஒவ்வொரு தரப்பு மனிதரையும் அவங்களை பண்படுத்துவதற்கும் பக்குவப்படுத்துவதற்கும் ஒரு மனிதனை முதிர்ச்சி அடைய வைப்பதற்கும் அறிவால அனுபவத்தால அது உண்மையான வளர்ச்சியை தருவதற்குமான ஒரு பயிற்சி தான் சனி பயிற்சி. இது பயப்படுவதற்கோ, எனக்கு உடனே காசு ராஜாதி ராஜயோகம் வரும்னோ, இல்ல நான் ஏழையாகி தெருவுக்கு வந்துடுவேன்னோ அதை சொல்லக்கூடியது அல்ல சனி பயிற்சி. ஒரு மனிதனாக தனி மனித வளர்ச்சின்னு சொல்றோம். அது செல்ஃப் டெவலப்மெண்ட்னு சொல்றோம். அதை கொடுக்கக்கூடியதுதான் சனி பயிற்சி. ஓகேங்க சார். இந்த சனி பயிற்சி அப்படின்னா நமக்கு சாதகமான சூழலை உருவாக்கும், சில நேரங்களில் சவாலாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சாதகமா அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கு சார்? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சனி பயிற்சி பலன்கள்ல பிடிச்ச கெட்டது வேணுமா, பிடிக்காத நல்லது வேணுமா? பிடிச்ச கெட்டதுன்னா, ஐயோ எனக்கு ஜென்ம சனி, எனக்கு ஏழரை சனி, எனக்கு அஷ்டம சனி. இப்ப பிடிக்காத நல்லது அது எது? சனி பயிற்சி ஏழரை சனியாக, ஜென்ம சனியாக, அஷ்டம சனியாக வருவது உங்களுக்கு பிடிக்காத ஒளிந்திருக்கக்கூடிய நல்லது. சில மருந்துகள் என்ன பண்ணுவாங்க, சுகர் கோட்டிங் போட்டு உள்ள வச்சு கொடுப்பாங்க. பிடிச்ச கெட்டது தெரியுமா? சனி எனக்கு நல்லது செய்ய போறார், எனக்கு ஏழரை சனி முடிய போகுது. அப்ப நாம புரிஞ்சுக்க கூடியது, சனி சாதகமோ பாதகத்தையோ பண்ணக்கூடிய கிரகம் அல்ல. ஒரு மனிதனை அடுத்த நிலைக்கு தயார்படுத்தக்கூடிய கிரகம். அது நல்லதா கெட்டதா? அந்த அடுத்த நிலை எப்படி இருக்கும்ன்றது ஒரு உண்மைதான். ஒரு வீட்டுல தகப்பனார் இருக்காரு, தாய் இருக்காங்க. அம்மா எப்படி ஒரு குழந்தைய வளர்ப்பாங்க? செல்லம்னு கொஞ்சி வளர்ப்பாங்க. அப்பா எப்படி வளர்ப்பாரு? அடிச்சு வளர்ப்பாரு. சனி பகவானும் தந்தையும் ஒரே தான், தகப்பன் தான். அடிக்கும் போது அப்பா மேல வெறுப்பு வருமா? வரும். 15 வயசுல அப்பாவே வேணான்னு நினைக்கிறோம். 20 வயசுல அப்பாவை கொன்னுடணும் கூட சில பேர் நினைக்கிறாங்க. 25 வயசுல மெதுவா தெரியுது அப்பா. 35 40 வயசுல கடவுளா தெரியுறாரு. அப்படிதான் சனி பகவானும். அந்த பீரியடை நம்ம கடக்கிறதுக்கு நாம சந்திக்கிற சவால்கள், அந்த கஷ்டங்களை நாம எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு சார்? இது நல்லதுக்கு தான் அப்படின்னாலுமே அது நம்ம கடந்து வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு தேர்வுல ஜெயிக்கணும்னா, பரீட்சை எழுதணும்னா என்ன பண்றோம்? படிக்கிறோம், உழைக்கிறோம், நம்ம வேலையை செய்யறோம். நம்ம தேர்வு எழுத போறேன், அதனால நான் ஹெலிகாப்டர்ல போய் தான் ஏறுவேன், போர்ஷே கார்ல போய் தான் ஏறுவேன்னு நம்ம பண்றதுல அடம் பிடிக்கிறது இல்லை. சனி பகவானை வெல்ல அல்லது நல்ல அனுபவத்தை பெற்று பக்குவ பெற்று இந்த காலத்தை வெல்வதற்கான வழிமுறைகள் என்னன்னா, காலம்னா சனி. எளிமை, முதல்ல சிம்பிளா இருக்கிறது. அதாவது நான் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளோ இல்ல பெரிய அளவிலான பங்களா, காரு அப்படி இல்லை, பகட்டான வாழ்க்கை அல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி போது தரையில படுத்துக்குவாங்க. அந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலகட்டத்துல தன்னையே தான் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்லுது? எளிமையை தான் சொல்லுது. அந்த தத்துவங்கள் எதை குறிக்கிறது? சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரு முதல் விஷயம் எளிமை. அந்த எளிமை வந்ததுக்கு பிறகு பொறுமை. எளிமை வந்துட்டா தன்னால பொறுமை வந்துடும். இந்த எளிமையும் பொறுமையும் வந்துட்டா எதையும் நம்ம ஜெயிக்க முடியும். சகிப்புத்தன்மை வேண்டும். எப்பவுமே ஒருத்தருடைய பிறவியில வரலாறுல மனிதனுடைய இதுல பாத்தீங்கன்னா
பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நல்லாவே வாழ்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மறைந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்போ நியாயப்படி பார்க்க போனா இப்போ இங்க 144 கோடி பேர்ல நான் வந்து 143 கோடி 50 லட்சம் பேருக்கு பண பிரச்சனை இருக்கு. பொருளாதார பிரச்சனை பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் இருந்தா நல்லா வாழணும். 50,000 சம்பாதிக்கிறவருக்கு 5 கோடி வருமானம் வந்துட்டா எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் நல்லா வாழ்றேன்னு சொல்றேன். அப்ப 5 கோடி இருக்கிறவர் நல்லா வாழணும் இல்ல? இல்லையே. 5 கோடி இருக்கிறவர் சொல்றாரு 50 கோடி இருந்தா நான் நல்லா சந்தோஷமா இருப்பேன். அவன் 50 கோடி இது அப்படி நீண்டுகிட்டே போகுது. ஓகே, 5 லட்சம் கோடியும் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஆனா அவருமே நிம்மதியா இல்ல. கவுன்சிலருக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏவுக்கு மந்திரி ஆகணும், மந்திரிக்கு முதல்வர் ஆகணும், யாருமே நிம்மதியா இல்லையே. அப்ப நிம்மதி என்பது இலக்கு வச்சு இல்ல, அது வாழும் முறையிலையும் மனம் அதை எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் பார்க்கிறோங்கிறத பொறுத்துதான் நிம்மதியானது இருக்கு. சனி பயிற்சியில சனி பகவான் முக்கியமா கத்துக் கொடுக்கக்கூடிய முதல் பாடமே மனதை பக்குவப்படுத்துதல், தன்னை தான் புரிந்து கொள்ளுதல். நீங்க சனி பயிற்சி ஆகக்கூடிய ராசிகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, உன் பக்கத்துல இருக்கிறவன்ல யார் நல்லவன் கெட்டவன்னு சொல்லிடுவார். அப்ப எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்ப இதுலயே நமக்கு பெருமையான விஷயம் புரிய வருது. ஓகேங்க சார். இந்த சனி பயிற்சி முதல்ல நம்ம எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு, மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த முதல் 3 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்க சார்? இதுல தனித்தனியா தான் பார்க்கணும். மேஷ ராசிக்கு வந்து வெல்கம் டு த பார்ட்டி. அவங்க சனியுடைய இதுல வராங்க, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் குரு பார்வை இவர்களுடைய 7, 9, 11ஆம் வீடுகளில் விழுகிறது. முக்கியமான திரிகோண ஸ்தானங்கள்ல குரு பார்வை விழும் போது என்ன சொல்லணும்னா, மேஷராசி அன்பர்களுக்கு படையப்பா படத்துல வர வசனத்தை தான் சொல்லும். அரசாங்கமே அவங்க பக்கம் இருக்கு, ஆண்டவனே உங்க பக்கம் இருக்கான் மேஷராசி அன்பர்கள். அப்ப நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை, தைரியமா இருக்கலாம். ரிஷபத்துக்கு இயற்கையிலேயே 25-30 வருஷத்துக்கு பிறகு டாப் கிளாஸ் நம்பர் 1 இந்த சனி பயிற்சியில நல்லா இருக்குன்னு சொன்னா அது ரிஷபத்தை தான் சொல்லும். பொருளாதார வகையிலா இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், திருமண விஷயங்களா இருக்கும். மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மிதுனத்துக்கும் நல்லா இருக்கு. ரொம்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா நல்ல தொழில் அமையக்கூடியது. சுய தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி என்பர்கள் நிறைய பேர் மாறுவாங்க. வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு சொந்தமா பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமா இருக்கு. ஆக மேஷராசிக்கும் சரி, ரிஷபராசிக்கும் சரி, மிதுன ராசிக்கும் சரி, இதுல நம்பர் 1 ரிஷபம் தான். ஆனாலும் மற்ற 2 பேருக்கும் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்தடுத்த ராசிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அடுத்தடுத்த ராசி இப்ப நம்ம கடக ராசிக்கு எப்படி இருக்கு சார்? கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட் வந்து நல்ல காலம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா தீமை இல்லாத காலமாக இது இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து அஷ்டம சனி விலகி கடகராசி என்பர்களுக்கு ஒரு மனதுல வந்து அபாடான ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அதை பார்க்கணும். சரி, அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, இந்த ஊர் என்ன வேலை, கவுண்டமணி சொன்ன மாதிரி இந்த தெரு என்ன வேலைன்னு ஆரம்பிச்சாங்கன்னா சனியும் ராகுவும் இடத்தை மாத்திக்கிறாங்க. ராகு வந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கும், சனி வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்ப 8ஆம் பார்வையா வரக்கூடிய ராகு பம்பு வழக்குல மாட்டி விட்டுருவார். அப்போ என்னதான் பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது, அந்த அளவிற்கான தாக்கம் இருக்காது. நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலமா, ஒரு ஆண்டு காலம் வெயிட் பண்ணணும். ஒட்டுமொத்தத்துல கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலமா தான் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸா. ஓகே, அடுத்ததா சிம்மம். சிம்மம் தான் இன்னைக்கு உலகம் பூரா பேச்சு. சிம்ம ராசி வந்து கிரகங்களுடைய ராஜா. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிருக்கிற ஒரே ராசி வந்து சிம்ம ராசி தான். அதாவது எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க, கடைசியில் அவங்க என்ன செய்யணுமோ அதான் செய்வாங்க. சிம்மராசி 3 விஷயத்தை இப்ப கடைபிடிக்கணும். ஒண்ணு வந்து நம்ம முதலே சொன்ன எளிமை, பணம் வந்துட்டா எல்லாத்தையும் இதுவா பேசுறது, ஒரு ஹைப்பா இருக்கிறது, சந்தோஷம்னாலும் மேல, துக்கம்னா ஒரே கீழே, இது இல்லாம சமநிலையில வாழ கத்துக்கணும். அந்த 2 எண்டுக்கும் போயிட்டு வருவாங்க. எக்ஸென்ட்ரிக்னு சொல்ற மாதிரி அதை பண்ணாம இருக்கணும். தவிர சிம்மராசிக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. நீங்க புகழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருவாங்க. அப்ப அதெல்லாம் எமோஷனல்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும். யார்கிட்டயும் ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரொம்ப தாழ்ந்தும் போகக்கூடாது. 3வது, சிம்மராசி அன்பர்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். தினம்தோறும் 11 நிமிடமாவது தியானம் செய்ய வேண்டும், ஈஸ்வர பெருமானை நினைத்து. ஓகேங்க சார். அடுத்ததா கன்னி ராசி நேயர்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக மாறுகிறார்.
6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி ஒரு பெரிய நல்ல விஷயம். கன்னிராசிக்கு என்னன்னு சொன்னா, ராசியை விட்டு கேது வந்து மூவ் ஆகி 12ஆம் இடத்துக்கு போறார். கேது தன்னுடைய ராசியில இருக்க வரைக்கும் கன்னிராசிக்கு இயற்கையிலேயே வேகமாக செயல்படக்கூடிய ராசி. அப்போ மல்டிபிள் தாட்ஸ், ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை முடிச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும். கன்னிராசி அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு வருஷமா ஒரு எடுத்திருப்பாங்க, அதை பாதியில விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க, அதை பாதியில முடிக்க முடியாம விட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இப்படி தாவி தாவி 10வது விஷயம் பார்த்தா 1வது முடியல, இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய நிலையில இருந்தாங்க. இப்ப கேது மூவ் ஆகி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதுல தெளிவான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் கேது மாறுகிறார். தெளிவு பிறக்கும், கண்டிப்பா தெளிவு பிறக்கும். குடும்ப சூழலில் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்க சார். துலாம் ராசி. துலாம் 12 ராசிகள்ல ரிஷபத்துக்கு சொன்னோம் நல்லா இருக்குன்னு, அதை விட பிரமாதமாக இருக்கக்கூடியது துலாம். பஞ்சமாதிபதி 6ல மறைகிறதும் சனி பகவானா, எல்லாமே பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு ராசி மேல பார்வையை போடுறார், 5ஆம் பார்வை. இப்படி எல்லா விதத்திலுமே துலாம்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேக்க நிலை அகலும். ஒரு விஷயம் தடைபட்டு போயிருக்கு, மாத கணக்கா வருட கணக்கா உடஞ்சி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி பல விதங்கள்ல துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அளவுல உந்துகோலா இருக்கு இந்த காலகட்டங்கள். நிழல் நிஜமாகின்ற ஒரு காலமாக துலாம் ராசிக்கு வருகிறது. ஓகேங்க சார். விருச்சிக ராசி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்ச விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நாங்க தான் எங்களை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டோமே, எங்களுடைய கதை தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டோமே, ஏங்க எங்க ராசியை போட்டு குழப்பறீங்கன்னு. அது அவசியம் இல்லை. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. விருச்சிகத்துக்கு உண்மைதான் 7, 8, 10 வருஷமாவே நேரம் தெரியல. இப்பதான் விருச்சிக ராசிக்கு நல்ல நேரம் நல்ல நிலைமை வரப்போகிறது. அதை காப்பாத்தி கொள்வது அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஏன்னா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே இந்த கோட்பாடுகள் கொஞ்சம் எதிராகத்தான் இருக்கும். ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கவலை தேவையில்லை, ஏன்னா கடவுள் உங்கள் பக்கம். தனுசு ராசி. தனுசு 149 வருஷம் கடவுள் கொடுத்துட்டார், 150வது கிடைக்கல. ஒப்பாரி வைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, சாதாரணமா ஒரு மனிதன் சந்தோஷமா வாழறதுக்கு என்ன வேணும்? 6 அடி இடம், அது தன்னாலேயே கிடைச்சோம். அது ரோட்ல படுத்தாலும் வீட்டுல மெத்தையில படுத்தாலும் ஒன்றுதான். 3 வேளை சாப்பாடு, உடுப்பு, உடம்பு மறைக்கிற துணி, இது எல்லாருக்கும் இருக்கு. இது நீடு. வாண்ட்னு எடுக்கும் போது உலகத்துல இருக்க எல்லாமே வேணும். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற iPhone 17 Pro Max வேணும். ஒரு பெரிய பில்டிங் ஒயிட் ஹவுஸ் பக்கத்துலேயே நம்ம அதோட ஒரு ரெட் ஹவுஸ் பெருசா கட்டணும். இதுக்கு எண்டே கிடையாது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, தனுசு ராசிக்கு கொள்கைகளும் ஆம்பிஷன்ஸ், குறிக்கோள்களும் அடங்கவே அடங்காது. ஒன்னு முடிச்சு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட், ஸ்டேட்ல இருந்து நேஷனல், நேஷனல் இருந்து இன்டர்நேஷனல், இன்டர்நேஷனலுக்கு அப்புறம் அதுதான் தனுசு ராசி. இது தப்பான்னு கேட்டா ஒரு வகையில் தப்பு தான். எப்போ ஒரு நிலையில, எதுவுமே ஒரு நிலை அளவுகோல், அந்த புள்ளியில நம்ம விட்டுறணும். பணம், காதல், உறவு, அந்த அந்த புள்ளியை எப்படி சார் நாம ஃபிக்ஸ் பண்றதா? எப்படி நமக்கு அது இண்டிகேஷன் கொடுக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். இயற்கை வந்து கண்டிப்பா நமக்கு சொல்லும். இப்ப நம்ம 4 இட்லி சாப்பிடுறோம், 6வது இட்லி சாப்பிடும்போது கிரு கிருங்கும். அது ஏன்னா அது சொல்லுது, பா நிறுத்துப்பா, இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நிறுத்திடணும். அதை மரியாதை கொடுக்காம சில பேர் 8வது இட்லிக்கு போறாங்க இல்லையா, முடிச்ச உடனே டாக்டர்கிட்ட 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்லிடுறாரு. உள்ளுணர்வை கேட்கணும். உள்ளுணர்வு இல்ல, இயற்கையே பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்லும். கண்டிப்பா சொல்லாம இருக்காது. ஒரு 10 கோடி சேர்க்கிறவர்கிட்ட அது சொல்லும், டே தம்பி பணம் போரும்டான்னு. அவர் ஒத்துக்க மாட்டார். 10 கோடி எப்படி பத்தும்? 10,000 கோடி, 10,000 வந்த அப்புறம் 1,00,000 கோடி. இதுதான் பிரச்சனை. ஓகேங்க சார். அந்த பழக்கத்தை தனுசு ராசி விட்டுட்டாங்கனாலே வாழ்க்கை சுபமா இருக்கும். சனிப்பெயர்ச்சி 2025 யாருக்கு யோகம் சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. சனிப்பெயர்ச்சி 2025 யாருக்கு யோகம் சிறப்பு நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. மகர ராசி நேயர்கள், இவங்களுக்கு தான் நம்ம முக்கிய இந்த ப்ரோக்ராமே அவங்களுக்கு தான்.
ரிஷபம், துலாம், மகரம், டாப் 3 ராசிகள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக பெனிஃபிட் அடையக்கூடியதுல முக்கிய பங்குதாரர் மகர ராசி. அப்படியே குழு குழுன்னு ஆயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒண்ணு 7 சனி முடியுது, 2வது சனி பகவான் ராசிநாதன் உப ஜெய ஸ்தானத்திற்கு போகிறார். அது என்ன ஸ்தானம்னா முயற்சிகள், இளைய சகோதர சகோதரிகள், நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, இதையெல்லாம் தைரியம், இதையெல்லாம் குடிக்கக்கூடிய இடத்துக்கு சனி ராசிநாதன் போய் உட்கார். இப்ப மைண்டும் இது எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொன்னா எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. ஓகேங்க சார். அடுத்ததா கும்பராசி. இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கால இருந்து கூட ஆண்டிப்பட்டிக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசினியர்கள். ஏன்னா இப்ப டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. இருந்தாலும் உத்து இந்த சனிப்பயிற்சியை நோக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. அப்பா என்னால முடியலப்பா, இந்த சனி தாக்கம் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஜென்ம சனி விலகிறது. அதனால ஒண்ணும் கவலை தேவையில்லை, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒட்டு மொத்தத்துல கும்பராசி நேயர்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்காது, நிம்மதி இருக்கும். இனிமேல் தான் வளர்ச்சி அமையும். அதற்கு 1.5 ஆண்டுகள் அவங்க பொறுத்துக்கணும். அடுத்ததா மீனராசி நிறைவா. மீனராசிக்கு ஜென்ம சனி ராசியின் மீதே வருகிறார். நாம என்ன சொல்ல முடியும்? நாம நீங்க ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி சொல்லலாமா? அது சொல்ல முடியாது. ஜென்ம ராசிக்கு சனி வரும்போது சந்திரன் என்பது மைண்ட். அந்த மைண்டை கேப்டிவேட் கையகப்படுத்துறது தான் சனி. அப்ப சனி உங்களுடைய புத்தியை கையகப்படுத்திட்டாருன்னா நீங்க சனியுடைய புத்தி என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம புத்தியில வந்துடும். சனியுடைய புத்தி காரகத்துவங்கள் என்ன? எதிர்மறையா யோசிக்கிறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, விட்டு கொடுக்காம இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை பலமுறை பேசுறது. இப்ப சனியுடைய தாக்கங்கள் நம்மகிட்ட வந்துட்டா என்ன ஆகும்? எண்ணங்கள் போச்சு, சனியுடைய கண்ட்ரோல்ல போயிடுது. அப்ப வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா அவரோட கண்ட்ரோல்ல போயிடும். செயல்கள் அதுவும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அப்போ நடை, உடை, பாவனைகள் எல்லாம் கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு அவங்க முகத்தையே கண்ணாடியில பார்த்தா கூட டிஃபரன்ஸ் இருக்கும். சற்று சோர்வு, ஒரு மாதிரியான டல்னஸ் இதெல்லாம் காணப்படும். அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சவாலான நேரங்கள்ல தான் நான் யாருன்னு நான் ப்ரூவ் பண்ண முடியும். சாதாரணமா இருந்து சாதிக்கிறத விட சவாலை சமாளிச்சு சாதிக்கிறது தான் பெருமையும் புகழும் இருக்கு. அப்ப இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணுமே தவிர இது ஒரு த்ரெட்டா எடுத்துக்க கூடாது. சவாலை சந்திக்க தயாராகுங்கள், ஆகணும், போருக்கு தயாராகுங்கள். ஆமா. ஓகேங்க சார். இந்த தூக்கம் கெடக்கூடிய ராசிகள்னா எதுங்க சார்? இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சியினால தூக்கம் கிடக்கூடிய முதல் ராசி மீனராசி, 2ஆம் ராசி சிம்ம ராசி. இந்த 2 ராசிகளும் கண்டிப்பாக தூக்கத்தை கெடுத்துக் கொள்வார்கள். இதுக்கு பொனான்சா ஆடப் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியது மேஷராசி. அவங்களும் சனி பயிற்சிக்குள்ள வராங்க. 12ஆம் வீடு அயன சயன ஸ்தானத்துல சனி உட்காரும் போது தூக்கத்துல பிரச்சனை வரும். அப்ப மேஷம், மீனம், சிம்மம் இந்த 3 ராசிகளுக்கும் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ், நேரம் கழிஞ்சு தூங்குறது, காலம்பர் ரொம்ப லேட்டா எழுந்துக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாம். ஓகே சார். அடுத்த தூக்கத்துல வர கனவு, இந்த கனவு பலிக்கக்கூடிய ராசிகள். கனவு பலிக்குதா அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு மகரத்துக்கு தான். துலாம் அண்ட் மகரம் கண்ட கனவு பலிக்கும் சார். நினைச்சது நடக்கும், நினைச்சது நடக்கும், நல்லதே நடக்கும். அப்படி இருக்கு துலாம் அண்ட் ரிஷபம் அண்ட் மகரம் 3 ராசிகளையும் சொல்லும். கனவு காண தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி தாராளமா சொல்லலாம். இந்த 3 ராசிகளுக்கு பிறவி ஜாதகத்துல கல்யாணம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல லக்னத்திலேருந்து குறைபாடுகள் இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்தோடு பிறவி ஜாதக சனி பகவான் தொடர்பில் இருந்தாலும் திருமண பந்தங்களில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இது ஒரு வாழ்க்கை, இது பெருவாரியான மக்களுடைய நம்பிக்கை. ஜோதிட கலை தவறான தகவலை கூறி தவறான வழிநடத்தல் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம உண்மையை பேசும். இந்த திருமணம் அப்படின்னு வந்தாலே சனி பயிற்சியினால, 7.5 சனியினால, அஷ்டம சனியினால திருமணம் பாதிக்கப்படுமான்னா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். பிறவி ஜாதகத்துல இருக்கணும், திருமணத்துல பிரச்சனைகள் வரலாம். ஆனா முறிவு பிரிவு என்பது தலையெழுத்தில் இருக்க வேண்டும். பிறவி ஜாதகம், பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் இல்லாமல் அது நடக்க முடியாது.
ஓகேங்க சார். அந்த மன வாய்ப்பு, திருமண வாய்ப்பு ஏற்படக்கூடிய ராசிகள் அப்படின்னா திருமணம் இந்த ஆண்டு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். போங்கடா எல்லாம் மாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்கு உண்டு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா துலாம் ராசி என்பர்கள் நிறைய லவ் பண்ணக்கூடியது துலாம் ராசி என்பர்கள். விரும்பி விரும்பி காதலிப்பாங்க. காதல் ரசனை உடையவர்கள். அதை விரும்பி விரும்பி நினைச்சு நினைச்சு காதலிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணமாக அந்த காதல் மாறக்கூடிய யோகம் உண்டு. கும்பத்தை நான் சொல்லுவேன், உடனே கும்பராசி என்னப்பா அடிச்சு துவம்சம் பண்ணிருக்க எனக்கு சனி, இந்த நேரத்துல காதலா? கண்டிப்பா கும்பராசி நேயர்கள் காதலிக்கக்கூடியவர்களுக்கு திருமணமாக மாறக்கூடிய யோகம் இந்த ஆண்டு நடக்கும். ஓகே, அப்ப இந்த ஆண்டு மீது இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க போலங்க சார். காதல் அது எப்படின்னு சொன்னோம்னா பெரிய சாப்டர், புரிதலை நோக்கியதுதான். ஒரு பந்தம் காதலை மட்டும் சொல்லல, எல்லாமே அதை கரெக்டா இது பண்ணிக்கணும். அந்த உறவு நிலையில விட்டு கொடுத்து போறதுதான் எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் ராசிகளுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தும். ஓகேங்க சார். குறிப்பா அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய ராசிகள் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமா எந்தெந்த ராசிகள்? இன்னைக்கு காலகட்டத்துல புதியதாக சில கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க. பழமையான கட்சிகள் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் என்பது எப்படி திசை நோக்கி போகும் அப்படிங்கிறது தெரியாம இன்னும் எல்லாமே வெயிட் அண்ட் வாட்ச் அப்படி நிலையில இருக்காங்க. ஆனால் என்னுடைய கணிப்பானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆண்டுக்குள்ளாகவே கூட்டணி கணக்குகள் பெருவாரியான அளவில் மாறும். இந்த கூட்டணி சில கட்சிகளுக்கு ஸ்தம்பிக்க வைக்கும். அப்படி ஒரு கூட்டணி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மாறும்பொழுது நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் புதிதாக வரக்கூடிய கட்சிகள் ஆதிக்கத்தை செலுத்தும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். சினிமா நட்சத்திரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார்? அந்த திரைத்துறையினருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சார். இந்த சனி பயிற்சியானது திரைத்துறையினருக்கு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு பயிற்சி. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி திரைத்துறையில சில பிரச்சனைகள் இருந்தது. 95, 96 ஆண்டுகள் நிறைய பிரச்சனைகள் திரைத்துறை சந்திச்சது. இந்த ஆண்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு தமிழ் திரையுலகம் மறுபடி எழுந்து ஜெயிக்கும் அப்படிங்கறத என்னுடைய வாக்கு. ஓகே சார். நிறைவு கருத்தா, சாமானிய மக்களுக்கு, ஜோதிடத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் சொல்லும் ஆலோசனை? கண்டிப்பாக பெருவாரியான மக்கள், தமிழ் குடி பெருமக்களுக்கு இந்த சனி பயிற்சி, கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்தும்ங்கிறதான் உண்மை. ஆனா அந்த தாக்கத்தை நாம சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எளிய வகை அப்ரோச் அப்படி பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுடைய நேர்மையான பழக்க வழக்கங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்குது. தர்மம். ஒரு கோவிலுக்கு போற உதாரணம் சொல்றேன். இடிச்சிட்டு புடிச்சிட்டு கோவில்ல முதியவர்களை, குழந்தைகளை தள்ளிவிட்டு ஒரு சுவாமி தரிசனம் செய்யணும், இதெல்லாம் கூட தவிர்க்கணும். இதுதான் முதல் படி. இதெல்லாம் செய்யும் போது தன்னாலேயே கிரகங்களுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நல்ல பழக்க வழக்கங்கள் எப்பேற்பட்ட கிரக தோஷங்களையும் கர்ம வினைகளையும் முறியடிக்கும் அப்படிங்கிற செய்தியை உங்க அத்தனை பேர்கிட்டையும் பகிர்ந்துகிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். மறுபடி வேறொரு நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். ஓகேங்க சார். இவ்வளவு நேரம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 குறித்து விளக்கியதற்கு நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்களுக்கும் நியூஸ் 7 தொலைக்காட்சி அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வணக்கம் சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.